நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இன்னைக்கு நம்மளுடைய ஃபேஸ்புக் வலைத்தளங்களில் லைவ், இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் லைவ் போடுறேன். நண்பர்களே, லைவ் ஏற்கனவே நம்ம 2-3 தடவை போட்டிருக்கோம். இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் லைவ் போடுறோம். சந்தோஷம். இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க நாளைக்கு ஜூலை 1 ஓட்டுநர்கள் தினம், டிரைவர்ஸ் டே. ஓட்டுநர்கள் தினம் அப்படின்றது இப்போ வரைக்கும் அரசாங்கம் நேரடியாக நமக்கு அறிவிப்பு கொடுக்கல. காலண்டர்லேயும் ஓட்டுநர்கள் தினம் அப்படின்ற ஒரு நாள் குறிப்பிடப்படலை. இத்தனை வருஷம், அதாவது நான் மோட்டாருக்கு வந்து 1997 மோட்டாருக்கு நான் வந்தேன். இப்போ வரைக்கும் டிரைவர்ஸ் டேன்னு எங்கேயும் கொண்டாடி நாம் பார்க்கல. இதில் ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க ஜனவரி 24 வந்து டிரைவர்ஸ் டே அப்படின்றாங்க. இன்னொரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூன் 1 டிரைவர்ஸ் டே அப்படின்றாங்க. அப்புறம் இடையில ஒரு தடவை பார்த்து இந்த 10வது மாதம் ஏதோ ஒரு டேட்டில் வந்து டிரைவர்ஸ் டே அப்படின்ற மாதிரி தகவல் தெரியப்படுத்தினாங்க. சரி, ஓகே. உண்மையான டிரைவர்ஸ் டே அப்படின்றது அரசாங்கம் நேரடியாக கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த மாதிரி கவர்மெண்ட் நேரடியாக ஓட்டுநர்களுக்கு இந்த தினம்தான் அப்படின்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் சட்டப்பூர்வமாக அறிவிப்பு எதுவும் கொடுக்கல அப்படின்றது தெரிய வந்துச்சு. சரி, ஓகே. அப்போ இந்த ஜனவரி 24, இந்த ஜூன் 1, இந்த மற்ற டேட்லாம் சொல்கிறாங்களே, இது யார் கொண்டு வந்தாங்க, எதுக்காக இந்த தினங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த தினத்தை நம்ம மோட்டார் வாகன சட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த புத்தகங்களில் இந்த தினங்களுக்கும் டிரைவர்ஸுக்கும் மோட்டாருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்றத நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த தினங்களுக்கும் மோட்டாருக்கும் டிரைவர்ஸுக்கும் சம்பந்தமே இல்லாத டேட்டா இருக்கு. அப்போ சம்பந்தம் உள்ள டேட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மோட்டார் வாகன சட்டம் லைசன்ஸ் வரமுறை அறுத்து பிரித்து கொடுக்கப்பட்ட வருடங்கள் 1988 மோட்டார் வாகன சட்டம். நம்ம நாட்டில் நம்ம அரசாங்கம் மோட்டார் வாகன சட்டத்தை வரைமுறைக்குள்ளே கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி பாஸ்புக்கு மாதிரி நம்ம வச்சுருப்போம் லைசன்ஸ், அதை வந்து பாஸ்புக்காக தான் வச்சுருப்போம். அந்த பாஸ்புக் வச்சுருக்கிறவங்க எந்த வண்டி வேணாலும் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. 1988 வரமுறை அறுத்து இந்த நபருக்கு இந்த லைசன்ஸ் இருக்கணும், இந்த நபர் இந்த வண்டி தான் ஓட்டணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை நம்ம அரசாங்கம் கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்போது உருவானதுதான் நம்மளுடைய அப்படி அந்த கட்டமைப்பை கொண்டு வருவதுதான் நம்ம சேலம் ஆர்ஜே குட்டிப்பிரகாசன் லைன்ல வராங்க. அவருக்கு எப்படி நம்ம கனெக்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. அதைத்தான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு செகண்டு. அண்ணே, ஆர்ஜே குட்டிப்பிரகாசனே வந்துருச்சானே? வணக்கம்ன்றது மட்டும்தான் எனக்கு காட்டுது. அதுக்கப்புறம் நானும் எதையோ ஓகே பண்ணி பாக்குறேன், ஒன்னும் தெரியலனே. என்ன அந்த மாதிரி மோட்டார் வாகன சட்டத்தை
நண்பர்களே,